காலேஜ் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களா? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஏகப்பட்ட ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்ஸ்னலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. ஒரே நிறுவனத்தோட 2 காலேஜில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். சேரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் சொல்லியிருக்காங்க. சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இந்த 2 காலேஜ்லேயுமே தான் வந்துட்டு ஏகப்பட்ட வாண்டட் இருக்குது. ஸோ காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா காங்கேயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஏரியாஸ்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 காலேஜ்லேயுமே தான் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக்கல்ட்டி வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? எப்படா காலேஜ் ஜாப் போடுவோம் அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா? ஸோ நிறைய ஃபீல்டில் வாண்டட் இருக்குது. நீங்கள் பிஜி முடிச்சிருக்கீங்க இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வாண்டட் இருக்குது? கேட்ரிங் சயின்ஸ் அண்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வேக்கண்ட் இருக்குது. காஸ்டியூம் டிசைன் அண்டு ஃபேஷன். ஒரு காலத்தில் இந்த சப்ஜெக்ட்ஸ் கோர்ஸ்லாம் பெருசாக வந்துட்டு பேசப்படாத கோர்ஸ், பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் விருப்பமாக எடுக்கிறாங்க. விஷுவல் கம்யூனிகேஷன்ஸுக்குமே ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. டூரிசம் அண்ட் ட்ராவல் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வாண்டட் இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு மெஷின் லேர்னிங் ஏஐக்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் சைபர் க்ரைம்க்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்? ஏன்னா நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்கூலுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும், ஒரு காலேஜ்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணுன்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எலக்ட்ரானிக் அண்டு கம்யூனிகேஷன்ஸ்க்குமே வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபுட் சயின்ஸ் அண்டு நியூட்ரிஷனுக்கு வாண்டட் இருக்குது. பயோகெமிஸ்ட்ரிக்கு வாண்டட் இருக்குது. நம்ம பார்த்ததில் நார்மலாக எதுவுமே பிஏ அதே மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படி எதுவுமே இல்லை பாருங்கள். எல்லாமே ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பிள்ளைங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. குவாலிஃபிகேஷன்ஸ் மினிமம் வந்து பிஜி. நீங்கள் ஸ்கூல் லெவலில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூஜியே ஓகே தான், பட் இங்கே வந்து காலேஜ்னும் போது பிஜி முடிச்சிருக்கணும். இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கீழ்கண்ட துறைகளில் ஃபேக்கல்ட்டி வந்து வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஜினியரிங் காலேஜில் என்னென்ன வாண்டட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கிலீஷ்க்கு வாண்டட் இருக்குது. இங்கிலீஷ் ஸ்டாஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஜி முடித்து நெட்டு அப்படி இல்லைன்னா செட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பிஹெச்டி முடிச்சிருந்தீங்கனாலும் ஓகே. மேக்ஸ்க்குமே அதேமாதிரி வாண்டட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஜி வித்து நெட்டு செட்டு அப்படி இல்லைன்னா பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இசிஇக்குமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இசிஇக்கு பார்த்திங்கன்னா இசிஇ ஓகேவா, அசோசியேட் ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸுமே வந்துட்டு வாண்டட் இருக்குது. சிஎஸ்சிக்கு கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸும் கேட்டிருக்காங்க. அசோசியேட் ப்ரொஃபஸர்ஸும் கேட்டிருக்காங்க. ப்ரொஃபஸர்ஸுமே வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? குவாலிஃபிகேஷன்ஸ் பிஜி பிஹெச்டி. சேலரி டீட்டெயில்ஸ் நெகோஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ் இதை பொறுத்து சேல்ரி வந்து கண்டிப்பாக மாறுபடும். சரியா? ஸோ இன்டர்வியூ என்றைக்கு அப்படின்னா 1ஆம் தேதி, நாளைக்கு வெள்ளிக்கிழமை இன்டர்வியூ நடக்குது. டைரக்ட் இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் அதையுமே வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய காலேஜோடைய நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இன்னொன்று அவங்களுடைய சேரன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியோடைய நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை காலேஜில் ஜாப் தேடுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யாருக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் அவங்களுக்கு நீடட் இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலர் ஜாப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஜாப்ஸாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.